பிரிட்ஜ் விளையாடுவதற்கு என்னென்ன தேவை என்று பார்ப்போம். 2 விதமான ஆட்டங்கள் உள்ளன. ஒன்று சோஷியல் ரப்பர் பிரிட்ஜ் எனப்படுவது, அதாவது வீட்டிலேயோ கிளப்லேயோ 4 பேர் மட்டும் ஆடுவது. டூப்ளிகேட் பிரிட்ஜ் என்பது குறைந்தபட்சம் 8 பேர் விளையாடக்கூடியது. அதிகமாக எத்தனை பேர் வேணுமென்னாலும் விளையாடலாம். இந்த சோஷியல் பிரிட்ஜ் என்பது வீட்டிலேயோ கிளப்லேயோ விளையாடலாம். அதற்கு என்ன தேவை என்றால் ஒரு டேபிள், 4 சேர், 4 விளையாட்டு வீரர்கள், சீட்டுக்கட்டு 52 கார்டு உள்ள சீட்டுக்கட்டு, அப்புறம் ஸ்கோர் எழுதுவதற்கு ஒரு நோட்புக்கும் பேனாவும், இவை தான் தேவை. டூப்ளிகேட் பிரிட்ஜ், அதாவது நகல் பிரிட்ஜ், இதுதான் உலகத்தில் நிறைய பேர் விளையாடுகின்ற விளையாட்டு. இதற்கு டோர்னமெண்ட் பிளே என்று சொல்லுவோம். ஏன் நகல் விளையாட்டு என்று சொல்கிறோம் என்றால், ஒரே டீல் எல்லா டேபிள்லேயும் விளையாடுவாங்க. அந்த ஸ்கோர் யார் அந்த டீலில் பெட்டராக விளையாடியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக இந்த டூப்ளிகேட் நகல் விளையாட்டு நடத்தப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக ஒரு ஹேண்டில் பாயிண்ட் நிறையா இருந்ததுனால ஒருத்தருக்கு நன்மை பயக்காது. யார் நல்ல விதமாக கையாளுகிறார்களோ கிடைத்த கார்ட்ஸை, சீட்டுக்கட்டுகளை, அவர்களுக்கு தான் பாயிண்ட்டு கிடைக்கும். இந்த விளையாட்டு வீட்டிலும் விளையாடலாம். பொதுவாக வீட்டில் 2 டீம் மட்டும் இருக்கும். அதற்கு மேல் இருந்தால் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான டீம் இருந்தால் நம்ம ஹோட்டல்லையோ ஸ்டேடியத்துலேயோ கிளப்லேயோ விளையாடலாம். இப்போ நீங்கள் பார்ப்பது போல் ஒரு டேபிள்லேயும் 4 பேர் உட்கார்ந்து கொள்வார்கள். அதுபோல் நிறைய டேபிளில் உட்கார்ந்து விளையாடலாம். டூப்ளிகேட் பிரிட்ஜ் விளையாடுவதற்கு நான் சொன்னது போல் ஒரு டேபிளுக்கு 4 பேர் வீதம் நிறைய டேபிள்கள் வேண்டும். எத்தனை பேர் விளையாடுகின்றார்கள் என்பதை பொறுத்தது. குறைந்தபட்சம் 8 வீரர்கள் வேண்டும். சீட்டுக்கட்டுகள் நிறைய வேண்டும். ஸ்கோர் ஷீட் வேணும். சீட்டுக்கட்டை வைப்பதற்கு ஒரு போர்டு வேண்டும். ஒரு சீட்டுக்கட்டுக்கும் ஒரு போர்டு வேண்டும். இதை நடத்துவதற்கு டோர்னமெண்ட் டைரக்டர் வேணும். நாம் மற்ற இடத்துல ரெஃப்ரி, அம்பையர்னு சொல்கிறது போல் பிரிட்ஜில் அதுக்கு பேர் டைரக்டர். இதெல்லாம் அவசியம் வேணும். கீழ்கண்டவை வேணுமென்றால் வைத்துக்கொள்ளலாம். அது எப்படி என்றால், அது உலகளாவிய விளையாட்டா இல்லை நேஷ்னல் கேமா, இதை பொறுத்து வேணுமில்லை கிளப் கேமா, இதை பொறுத்து நம்ம வைத்துக்கொள்ளலாம். பிட்டிங் பாக்ஸஸ், பிரிட்ஜ் மேட், அது ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரீன் அக்ராஸ் ஈச் டேபிள், இது எதுக்குனாக்கா பார்ட்னர்ஸ் 2 பேரும் பார்த்துக்கூடாது ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர், அதுக்காக ஸ்க்ரீனு. அப்புறம் லேப்டாப், ஸ்கோர் பண்ணுறதுக்கு லேப்டாப் வேணும். அப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்க்ரீனு. ஏன்னா அந்த ஸ்கோர் வர வர அந்த ஸ்க்ரீனில் போட்டு காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் தன்மைக்கேற்ற, டோர்னமெண்ட்டோட டைப்புக்கு ஏற்ற வைத்துக்கொள்ளலாம். நகல் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய டூப்ளிகேட் பிரிட்ஜ் போட்டிகள் கிளப் அளவிலோ, மாகாண அளவிலோ, மாவட்ட அளவிலோ, தேசிய அளவிலோ, உலக அளவிலோ நடத்தப்படலாம். இந்த போட்டிகளில் டீம் ஈவெண்ட், அதாவது பெஸ்ட் டீம் டிசைட் பண்ணுறதுக்கு, அந்த டீம்ங்கிறது மேக்ஸிமம் 6 பிளேயரை கொண்டது, மினிமம் 4 பிளேயர். சிறந்த ஜோடியை கண்டுபிடிப்பதற்கு போட்டிகள் உள்ளன. சிறந்த தனி வீரர்,
அதை கண்டுபிடிப்பதற்கும் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டிகளில் 3 வகையான பிரிவுகள் உள்ளன. ஓப்பன் என்றால் யார் வேணாலும் டீமில் இருக்கலாம். ஆணோ பெண்ணோ இருக்கலாம். அதுக்கு பெயர் எந்த வயதினரும் இருக்கலாம். அதுக்கு ஓப்பன். லேடீஸ் ஈவெண்ட்டில் ஒன்லி பெண்கள் மட்டும்தான் விளையாடலாம். மிக்ஸ்டு இதில் ஒரு ஜோடி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஜோடியாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் ஜோடி விளையாட்டோ அல்லது டீம் விளையாட்டிலோ இதுதான் ரூல். இதற்கு மேலே வயதுக்கு ஏற்றாற்போல் ஜூனியர் டோர்னமெண்ட் அண்ட் சீனியர் டோர்னமெண்ட்டும் நடைபெற்று வருகிறது. மேலும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளும் தற்போது தொடங்கப்பட்டு உள்ளன. ஏற்கனவே பார்த்தபடி நாம் பிரிட்ஜை வீட்டிலேயோ கிளப்லேயோ ஹோட்டல்லையோ ஸ்டேடியத்திலேயோ விளையாடலாம் என்று சொன்னோம். இதற்கு அடுத்தபடியாக நாம் இன்டர்நெட்டிலும் இந்த விளையாட்டை விளையாடலாம். அந்த நிறைய இன்டர்நெட் உள்ளன. அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற இணையதளம் பிரிட்ஜ் பேஸ் ஆன்லைன் என்பதாகும். இது பெரும்பாலான போட்டிகள் கட்டணமின்றி நடத்தப்படுகின்றன. நீங்கள் இதற்கு உங்களுக்கு ஒரு யூசர் நேம், இமெயில் போல் ஒரு யூசர் நேம் வச்சுக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கொள்ள வேண்டும். இது ரெண்டையும் இருந்தால் அந்த இணையதளத்தில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன ஆட்டங்கள் நடைபெறுகிறதோ அதில் நீங்கள் உங்கள் பார்ட்னரை உலகத்தில் இருந்து எந்த மூலையில் இருந்தாலும் தேர்ந்தெடுத்து அல்லது உங்கள் டீம் மெம்பர்ஸையும் அதே போல் தேர்ந்தெடுத்து இணையதளத்தில் விளையாடலாம். அது இப்பொழுது 2001ஆம் ஆண்டிலிருந்து இந்த வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிட்ஜ் விளையாட்டின் தலைமை அலுவலகம், அதாவது வேர்ல்டு பிரிட்ஜ் ஃபெடரேஷன் என்பது சுவிட்சர்லாண்டில் உள்ளது. இதன் கீழ்தான் ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமை அலுவலகமும் இயங்குகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்பது நியூ டெல்லியில் உள்ளது. உலக அளவில் 2 வகையான போட்டிகள் நடக்கின்றன. வேர்ல்டு டீம் சாம்பியன்ஷிப், பெர்முடா பவுல் என்று சொல்லக்கூடிய ஒன்று. அடுத்தது வேர்ல்டு பிரிட்ஜ் சீரீஸ் என்றது ஒன்று. இதில் பெர்முடா பவுல் என்பதில் ஒரு நாடும் கலந்து கொள்ளலாம். ஆனால் வேர்ல்டு பிரிட்ஜ் சீரீஸ் தனிப்பட்ட டீமும் கலந்து கொள்ளலாம். இது இல்லாமல் மற்ற விளையாட்டுகளைப் போல ஏசியன், காமன்வெல்த் நேஷன்ஸ், யூரோப்பியன், நார்த் அமெரிக்கன் போன்ற போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. பிரிட்ஜின் விளையாட்டை அமெரிக்காவிலும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்தியாவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சொல்லிக் கொடுக்க பிரிட்ஜ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா முயற்சிகள் எடுத்து வருகின்றது. இந்த விளையாட்டில் 4 பிரிவுகள் உள்ளன. முதலில் சீட்டுக்கட்டை நாம் எடுத்து அதை நன்றாக குலுக்கி அதை 4 பேருக்கும் சமமாக பிரித்து போட வேண்டும். ஆளுக்கு 13 சீட்டுகள் வரும்படியாக 52 சீட்டுகளையும் போட வேண்டும். அது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி ஒவ்வொருவரும் பிட்டிங் என்று சொல்லக்கூடியது. அதாவது ஒவ்வொருவரும் எத்தனை பிடிகள் பிடிக்கலாம், எத்தனை ட்ரிக்ஸ் எடுக்கலாம் என்று சொல்லுவார்கள். அது எல்லாரும் சொல்லி முடித்த பிறகு ஃபைனலாக என்ன கான்ட்ராக்ட், என்ன ஒப்பந்தம் என்று முடிவு செய்யப்படும். அது முடிவு செய்யப்பட்ட பிறகு
அவர்கள் ஆட்டத்தை விளையாட வேண்டும். இது ப்ளே என்று சொல்வது. விளையாட்டின் போது எத்தனை பிடிகள் பிடிப்போம் என்று சொன்ன டீம் அத்தனை பிடிகளை பிடித்தால் அவர்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். அவர்கள் அதற்கு குறைவாக பிடிகள் எடுத்தால் எதிரிகளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஒரு டீல் முடிந்த பிறகு 13 ட்ரிக், அது மாதிரி 13 ட்ரிக் எடுத்து முடித்த பிறகு அதற்கு ஸ்கோரிங் நடக்கும். இப்போ இந்த 4 விளையாட்டில் 4 பிளேயர்கள் எப்படி உட்காருவார்கள் என்பதை பார்ப்போம். அதாவது அந்த ஒரு ரூம்லேயோ ஒரு ஹால்லையோ எது வடக்கு, எது தெற்கு திசை, எது கிழக்கு திசை, எது மேற்கு திசை என்று நிர்ணயித்து கொள்வார்கள். இது எந்த மாதிரியும் நிர்ணயித்து கொள்ளலாம். காம்பஸ் தேவையில்லை. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மார்க் பண்ணியிருக்கோம். வடக்கில் தொடங்கி வடக்குலேயும் தெற்குலேயும் உட்கார்ந்திருப்பவர்கள் பார்ட்னர்ஸ், ஜோடி. அதேபோல் கிழக்கிலும் மேற்கிலும் உட்கார்ந்திருப்பவர்கள் ஒரு ஜோடி ஆவார்கள். மேல் படத்தில் எப்படி அவர்கள் 4 பேரும் உட்காருவார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது முதல் பிரிவான சீட்டை குலுக்கி ஒருத்தருக்கும் கொடுப்பது என்ற பகுதியை பார்ப்போம். மொத்தம் நமக்கு தெரியும் 52 சீட்டுகள் உள்ளன ஒரு சீட்டு கட்டில். 4 விதமான ஜாதிகள் உள்ளன. அதை ஸ்பேட், ஹார்ட், டயமண்ட், கிளப் என்று சொல்கிறோம். ஒரு ஜாதியிலும் 13 கார்டுகள் உள்ளன. ஏ என்று தொடங்கி ஏஸ், கிங், குயின், ஜாக், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 அப்படியாக ஸ்பேடில் 13, ஹார்ட்டில் 13, டயமண்டில் 13, கிளப்பில் 13 கார்டுகள் உள்ளன. சீட்டுக்களின் ஜாதிகளில் ஸ்பேட் அண்ட் ஹார்ட் மேஜர் சூட் என்று அழைக்கப்படுகிறது. டயமண்டும் கிளப்பும் மைனர் சூட் ஆகும். அந்த ஜாதிகளில் ரேங்க் படி பார்த்தால் ஸ்பேடு முதலில் இருக்கிறது, 2வது ஹார்ட், 3வது டயமண்ட், 4வது கிளப். அதே மாதிரி சீட்டுகளில் முதல் ரேங்க் ஏஸ், 2வது ரேங்க் கிங், அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா குயின், ஜாக், 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2 2 தான் மிகவும் குறைந்த சீட்டு. இது எதுக்குன்னா பிடி எடுக்கும்போது யாருக்கு இந்த பொடி போகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு இந்த ரேங்க் மிகவும் அவசியம். சீட்டை கலைக்கிறது எதுக்குன்னாக்கா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. டீலிங் அப்படிங்கிறது 52 சீட்டை இந்த 4 பேர்த்துக்கு 13 பிரித்து போடுறது, அதுக்கு பேர் டீலிங். அந்த 13 பேருக்கு பிரித்து போட்ட பிறகு பிட்டிங்னு சொல்லக்கூடியதும், ப்ளே என்று சொல்லக்கூடியதும், ஸ்கோரிங் என்று சொல்லக்கூடியதும் நடக்கும் அந்த ஒரு டீலுக்கு. இது 3 முடிந்த பிறகுதான் அந்த டீல் முடிந்ததாக கருதப்படும். அதற்கு இன்னொரு பெயர் போர்டு அல்லது ஹேண்ட், கை என்று சொல்லலாம். முதல் டீல் சீட்டை குலுக்கி விநியோகம் பண்ணுவது வடக்கு பிளேயர், நார்த் பிளேயர். 2வது டீல் ஈஸ்ட் செய்வார், கிழக்கில் உள்ளவர். 3வது டீலை சவுத் டீல் பண்ண ஆரம்பிப்பார். 4வது டீலை வெஸ்ட், மேற்கு டீல் பண்ண ஆரம்பிப்பார். இது அப்படியே எத்தனை டீல் விளையாட வேண்டுமோ அத்தனை டீலுக்கு அது அப்படியே முறைப்படி வரும். இப்போ ஃபஸ்ட்டு டீல் நார்த் செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன பண்ணுறாரு, ஷஃபிள் பண்ணுறாரு கார்டை, நல்லா பக்கத்தில் வைக்கிறாரு. மேற்கு கட் பண்ணுறதுக்கு அவர் கட் பண்ணி வெட்டி வைக்கிறாரு.
இப்போ ஃபஸ்ட்டு கார்டை ஈஸ்ட்டுக்கு போடுறாரு, அதாவது கிழக்குக்கு. 2வது கார்டை சவுத்துக்கு தெற்குக்கு போடுறாரு. 3வது கார்டை வெஸ்ட்டுக்கு மேற்குக்கு போடுறாரு. 4வது கார்டை தனக்கு போட்டுக்கிறாரு. ஸோ இது அப்படியே ஒரு வீரரும் தனக்கு கொடுக்கப்பட்ட 13 கார்டையும் இந்த படத்தில் காண்பிப்பது போல அடுக்கி வைத்து கொள்வார்கள். அதாவது முதல்ல இடமிருந்து வலமாக முதலில் ஸ்பேட், அடுத்தது ஹார்ட்டு, அடுத்தது கிளப்பு, அடுத்தது டயமண்ட். இது ஒன்றும் கட்டாயமில்லை. இதை இப்படி கருப்பும் சிவப்பும் மாற்றி மாற்றி வைத்து கொண்டால் ஆடும்போது நமக்கு ஒரு தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளத்தான். அல்ல என்றால் எப்படி வேணாமாலும் அடுக்கி வைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஜாதி ஒன்றா வைத்திருப்பது நல்லது. இப்போ வீரர்கள் சீட்டை டீல் பண்ணுவதற்கு பதிலாக மிஷின்கள் வந்துவிட்டன. அந்த மிஷின்கள் டீல் செய்து ஒரு போர்டு, அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்குது. அதில் கார்டை அதில் அடுக்கி வச்சிரும். அப்போது அந்த போர்டு நம்ம டேபிளுக்கு வரும்போது அந்த போர்டில் நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டுன்னு எழுதியிருக்கும். நார்த்து உள்ளவங்க நார்த் கார்டை எடுத்துக்குவாங்க, ஈஸ்ட் உள்ளவங்க ஈஸ்ட் கார்டை எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி முறை இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஒரு போர்டு என்பது மரத்தினாலோ உலோகத்தினாலோ செய்து கொள்ளலாம். ஒரு போர்டிலும் கீழ்கண்ட விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 4 ஸ்லாட் அந்த போர்டில் இருக்கும். ஒன்று நார்த்துக்கும், ஒன்று கிழக்குக்கும், ஒன்று தெற்குக்கும், ஒன்று மேற்குக்கும். அவங்களுடைய கார்டை விளையாடி முடிஞ்ச பிறகு அதில் வைக்கிறதுக்கும், விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கார்டை எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்லாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த போர்டோட நம்பர், அதாவது எத்தனையாவது டீல் அப்படிங்கிறத குறிப்பும், டீலர் யார், அந்த போர்டை பொறுத்த வரைக்கும் டீலர் நார்த்தா, ஈஸ்டா, சவுத்தா, வெஸ்ட்டா. அப்புறம் வல்னரபிலிட்டி, எந்த சைடு வல்னரபிள், அது பின்னாடி பார்த்துக்கலாம் அது என்னங்கிறத. சீட்டுக்கட்டு நம்மளாக கழிச்சு போட்டாலோ மிஷின் கழிச்சு போட்டாலோ இந்த போர்டை உபயோகப்படுத்த வேண்டும். அது கண்டிப்பாக செய்ய வேண்டும்.